இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். போயிட்டு வரையில இந்த சொரக்காவை எடுத்துகிட்டு வந்தோம். இது வந்து அக்கா கொண்டு வந்தா, 2 காய் கொண்டு வந்தா, 1 நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் நடந்த சின்ன சின்ன விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்னங்கன்னா, எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு நீச்சல் அடித்து பழக்கி விடுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சொரக்காயை பின்னாடி இடுப்பில் கட்டி போட்டுருவாங்க. இது வந்து நல்லா முத்தி போய் வரல வச்சு எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ளே விதையெல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓட்டை இல்லாத சொரக்காயை எடுத்து இடுப்பில் கட்டி விட்டு நீச்சல் அடித்து பழக்கி விடுவாங்க. அப்புறம் எங்கள் அப்பாங்கெல்லாம் யூஸ் பண்ணது இல்லைங்களாம்மா, நீச்சல் அடிக்கிறதுக்கு பழகியிருக்காங்க. ஆனால் எங்கள் பாட்டி தாத்தாங்க வந்து அப்போ வந்துட்டு வாட்டர் பாட்டில் இல்லாத காலத்தில் அந்த மண் சட்டி தானே இருக்குது. அப்போ வந்துட்டு இதை வந்து தண்ணி கொண்டு போகிறக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு சின்னதாக ஓட்டை போட்டு விட்டு அதை வந்துட்டு அது எல்லாமே வரல வச்சு அந்த விதையெல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு கழுவி வச்சு ஒரு 2 நாள் வச்சு அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்களாமா. அந்த என்ன சொல்கிறது, ஊட்டி மலையோரத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கீழ்ப்பகுதியில் போய் புல்லு வெட்டிட்டு வருவாங்களாமாங்க மாட்டுக்கு. அப்போ வந்துட்டு இதில் தான் தண்ணி கொண்டு போவாங்களாமா. என்ன சொரக்கா புரடை அப்படி சொல்லுவாங்க. அதில் தான் நாங்கள் கொண்டு போய் தண்ணி கொண்டு போய் குடிச்சிட்டு வருவோம். இல்லைன்னா புழு தண்ணி ஊற்றிட்டு போவாங்களாமா. பழைய சோறெல்லாம் ஊற்றிட்டு போயிட்டு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் எங்கள் பாட்டி இன்றைக்கி நான் கேட்டேன், ஒரு பழமொழி சொல்லி பேசிகிட்டே இருக்கும். அதுக்கு 2 பழமொழி சொல்லிச்சு. ஒரு பழமொழி அது எனக்கு சொல்ல வரல, ஒன்று மட்டும் ஞாபகம் இருக்குது. என்ன, சொந்தத்தில் போகுதா சொரப்புரடை, அகப்பட்டு போகுதா பணமுரடை. அதுக்கு என்ன கதைங்கன்னா, இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வறண்டு போனாலும் யூஸ் பண்ணலாம், பச்சையாக இருக்கும்போது குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், நிறைய விஷயம் இருக்குங்களா. அதனால் வந்து நம்மளுக்குள்ளேயே இருக்குங்களா. அதனால் சொந்தத்துக்குள்ளேயே போகுதாமல் சொரப்புரடை, அகப்பட்டு போகுதாமல் பணமுரடைனா, அந்த பனங்காய் வெட்டி முடிச்சிட்டோங்கன்னா அது பனங்கிழங்கெல்லாம் வந்து எல்லாமே நிறைய ப்ராசஸ் இருக்குது. சீம்பு வெட்டி சாப்பிடுவோம் முளைச்சி வந்ததுக்கப்புறம். அதெல்லாம் முடிஞ்சுங்க அதை வெட்டி சாப்பிட்டா தீயரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவாங்களாமா. இதையும் எரிப்பாங்களோ வீசிடுவாங்களோ, ஆனால் அதுக்கான யூசேஜ் அவ்வளோதாங்களாமா. இதுக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் பாட்டி இன்றைக்கி நிறைய கதை சொன்னாங்க. போய் சாறு வச்சு குடி சாப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கு சின்னதாக கொடுத்துச்சு. எங்கள் பாட்டி பெருசாக எடுத்து வச்சிருச்சு. எங்கள் பாட்டி சொன்ன ஒரு பழமொழியை வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா பாட்டிக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நீ பெருசு வச்சுக்கோ, நான் சிறுசு வச்சுக்கிறேன். இதுக்கு ஒரு பழமொழி சொல்லு. சொல்லுவாங்கல்ல, அது என்ன பழமொழி சொல்லு. இந்த சொரக்காய்க்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. பருப்பாஞ்சரக்காய் பட்டணத்து தேங்காய், தேங்காய் இருக்குன்னா தேர்வழிக்கு தேர்வழி தேங்காய். அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்கல்ல, மா சொந்தத்துல போகுதாமா சொரப்புரடை, சொந்தத்துல போகுதாமா சொரப்புரடை,